அதே நேரத்தில் வராம்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் சாங்லாம் கிடையாது. ஒரு கேரக்டராக உள்ளே வர்றேன். அந்த கேரக்டர் எல்லா பேத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால தான் ஒரு திருடனை கூட செல்லம்மா திருட்டு பயிலுன்னு திட்டத்தை விட உயர்திரு 420 நான் தான் அந்த படத்துக்கு பேரே வச்சு. எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க நீங்கள் ஒரு கவிஞர் நடிக்கிறீங்க, உயர்திரு 420 ஏங்க பேர் வச்சிங்கன்னாங்க. நான் சொன்னேன், எல்லா நல்லவனும் கெட்டவனு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நல்லவன் கெட்டவனு சொல்கிறது தப்பே கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கான். ஆனால் அவன் எப்படி இருக்கான், எங்கே இருக்கான், எப்படி வெளியில் வரப்போகிறான் அப்படிங்கிறத நம்ம சொல்லாமல் யாரும் சொல்ல போகும். நான் வாழ்க்கையில் நான் வந்து நல்லவனாக வாழ்ந்துட்டேன், ஆனால் இப்போ நடிப்பில் தானே இந்த பேர் வச்சுருக்கேன், பரவாயில்லை இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டுருக்கேன். எனவே எல்லா விஷயத்துலையும் கூடி பேசி சேர்ந்து இந்த ஒரு களத்தை எனக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக இது வந்து பெரிய கருத்து சொல்கிறதுக்காக வேண்டி நான் வரல. அதே நேரத்தில் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எனக்கு ஒரு ஓப்பனிங் கொடுங்க அப்படின்ட்டு இந்த படத்தில் வரல. எனக்கு கொடுத்த கேரக்டர், என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அதை வந்து நான் முழுமையாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிவர்த்தி பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னுடைய டைரக்டர், என்னுடைய ப்ரொடியூசர், அதுக்கு அடுத்தபடி கேமராமேன், அப்புறம் டைலாக் ரைட்டர், அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர், அப்புறம் எடிட்டர், இப்போ கேமராமேன் அது சங்கர் சார். என்ன கேட்டிங்கன்னா, கேமராமேன் சாரை பற்றி சொல்லணும். நான் முதல் ஓப்பன் அன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இயக்குனர்கிட்ட வந்து நான் கேமராமேனை பற்றி கேட்டேன், சார் நம்மளாம் ரொம்ப யூத்தாக இருக்கோம், யூத்தாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதோ கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி இருக்கார் கேமராமேன், அவர் போட்டால் நம்ம கூட ஒத்து வருவாராம். நான் பணிகள்லையோ டெக்னிக்கல்லையோ சொல்லலை, சப்போஸ் நெருங்கி நின்று தட்டி கொடுக்குறதுக்கு வேலை வாங்குறதுக்கு கூட ஒரு இது இருக்குமே, ஒரு அச்சம் இருக்குமே அப்படின்னு சொல்லுவது. ஒன்றும் இல்லை தமிழ், நீங்கள் வாங்க 2 நாளைக்கு ஷூட்டிங் வாங்க அப்படின்னாரு. ஆனால் 2 நாள் ஷூட்டு போனதுக்கப்புறம் அந்த யூனிட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட கேமராமேன். ஏன்னா உலகத்திலேயே இப்படி ஒரு கேமராமேன் நான் பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா கேமராமேனாவே அந்த அவர் நிற்கிற இடத்த சுற்றிலும் ஒரு எவனுமே 10 அடியில் நிற்க முடியாது. அவ்வளோ சூடாக இருப்பாங்க, திட்டுவாங்க, கத்துவாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க யாரையாவது. ஆனால் படம் முடிகிற வரைக்கும் அவர் சத்தத்தை யாருமே எங்கள் யூனிட்டில் கேட்டதே இல்லை. அவ்வளோ அமைதியான மனிதர். ஆனால் அவர் வைக்கிற ஒவ்வொரு பிரேமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தேன், நான் தப்பான கணக்கு போட்டுட்டேன். அவர்கிட்ட போய் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டேன். கேமராமேன் சார், சார் முத உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒப்பீனியன் இல்லை, ஆனால் இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறேனே தெரியல, அந்தளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்குன்ட்டு. இவ்வளோ பேர் சேர்ந்தும் இல்லாமல் என்னுடைய யூனிட்டில் பணிபுரிஞ்ச எல்லா பேரும், வசீகரனாக இருக்கட்டும், மேகனா கிட்ட வந்து நான் வந்து ஜோடி சேர்ந்து நடிக்க போகும்போது 2 நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு கூட சேர்ந்து டுயட் பாடுறதும் அது வசனம் பேசுறதும். அப்போ கூட என் டைரக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது, பொண்ணுங்க கூட நடிக்கிறது மட்டும் ஒரு அடுத்த ஷெட்யூல் வச்சுக்கலாமா இயக்கம் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதான் தேவை. உண்மையிலேயே அதுக்காக வேண்டிய காம்பினேஷன் எந்த ஷாட்டையும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அவர் வைக்கல, விடுங்க அடுத்துல வைக்கிறேன். ஆனால் அடுத்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு பேசுனதுக்கப்புறம் எனக்கு சக தோழிகளாக மாறி போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து என்னோட தோழிகள், என்னோட சிஸ்டர்கிட்ட பேசுகிறது மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சிச்சு. எனவே நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மேகனாவும் சரி, வசீகரனும் சரி, பாஸ்கி சார் சொல்லவே வேண்டியதில்லை. நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஃபைட் சீன் எடுத்துகிட்டு இருந்தால் கூட அவரை கூப்பிடுவோம் இடையில, சும்மா வந்துட்டு போங்க ஏன்னா கலகலப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அசத்திட்டு போயிட்டுருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா தொடங்கினது இன்னை வரைக்கும் லைட் பாயாக இருக்கட்டும், என்னோட மேக்கப் டச்சப் பாயாக இருக்கட்டும், எல்லாருமே ஒத்துழைச்சிருக்காங்க. இதையெல்லாம் மீறி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நிச்சயமாக நடிகனாகிறதுக்காக வேண்டி நான் இங்கே வரல, கவிஞனாகிறது தான் வந்தேன். காலமும் களமும் என்னை அடுத்த களத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கு. நிச்சயமாக பாடல்களில் ஒரு முத்திரை படித்தது மாதிரி சரியான தேர்வை மட்டும்தான் இந்த படங்களையும் நான் எடுத்திருக்கேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு என்ன இருக்கோ உண்மை எழுதுங்க. நான் பொய்யை சொல்லி நீங்கள் எனக்கு உயர்த்தி விடலாம் நான் கேட்கவே மாட்டேன். எப்போதுமே நான் வந்து ஓப்பன் டாக் தான், நிறைய விஷயம் பேசிக்கிட்டு நான் கான்ட்ரவர்ஷியலை மாற்றுறதுன்னு. இப்போ கூட என்ன சொல்கிறேன்னா, கான்ட்ரவர்ஷியல்ங்கிறது உண்மைக்கின் ஒரு நேரடியான ஒரு தொடர்பு தான். அதனால் வேண்டி படத்தை பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு 2.5 மணி நேரம் வந்துட்டு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். அதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய பலம் என்னுடைய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் என்னுடைய இயக்குனர் 2 பேரும் தான். எனவே அவங்களுக்கு தான் நான் காலம்பலாம் நன்றி சொல்லியிருக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள். ஊடக, வானொலி, இணையதள, பத்திரிகை நண்பர்களுக்கு எனது பணிவான கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிச் இந்தியா டாக்கீஸ் மூலமாக தயாரிக்கப்பட்ட முதல் படம் இது, உயர்திரு 420. இந்த படம் பண்ணுறதுக்கும் நான் இந்த திரைத்துறைக்கு வந்ததுக்கும் காரணம் இயக்குனர் பிரேம்நாத் அவர்கள் தான். இல்லைன்னா நான் சினிமாவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவர் 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கம்பெனிக்காக விளம்பர பட தயாரிப்பு தான் வந்தார். அவருடைய ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும். ஆனால் விஷுவலாக அவர் காமிச்சது பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரெசன்ட் பண்ணதுக்கும் விஷுவலுக்கும் 100% வேரியேஷன் இருக்கும். டோட்டலாக எலகன்ஸ் இருக்கும், ஸ்டைல் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய திறமைகளை நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் எடுத்தோம்.
நிச்சயமா வந்து அவருடைய திறமைகள் இந்த 15 வருஷமா இதுவரை யார் கண்ணிலையும் படாமல் இருந்தது எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 விளம்பர படத்துக்கு மேலே இதை பண்ணியிருக்காரு. அதனுடைய டச், அதனுடைய விஷுவல் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தில் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அது பிரேம்நாத்தோட டிஃப்ரெண்ட் ஃப்ரேமாக இருக்கும். அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். சீன் பை சீன் யாரும் இதனுடைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். ரொம்ப கண்டென்டாக சொல்லணுன்னா, இது வந்து எப்படின்னா அடுத்த சீன் என்னங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சென்டிமெண்ட்ஸ் இருக்காது, நேட்டிவிட்டியான ஒரு ஃபீல் இருக்காது, டோட்டலாக ரிச்சாக இருக்கும் படம். ஸோ அதுக்கு முழு காரணம் இயக்குனர் தான். அதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே திரையில் கொண்டு வந்ததுக்கு முழு காரணம் கேமராமேன் சங்கர். அவர் பார்க்கறதுக்கு தான் வயசாக இருப்பார், அவர் மனசு ஃபுல்லாக இளமை இருக்குங்கிறது அவருடைய ஃப்ரேமை பார்க்கும்போது தான் தெரியும். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இது நான் சொல்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட பலம் எல்லாமே ஸ்நேகன் தான். ஆக்சுவலி அவருக்குள்ள 2 கேரக்டர் இருக்கும். அவர் வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோவியலாக குழந்தை மாதிரி சின்ன பையன் மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னா அங்கே அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஆக்ரோஷம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு டியூவல் பர்சனாலிட்டி ரோல் அவர். ஸோ நாங்கள் இந்த கதையை பண்ணும்போது எத்தனையோ பேரை நாங்கள் யோசிக்கும் போது இது எல்லாத்துக்கும் 100% பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்நேகனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம். நினைச்சதை விட ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்தது 100%, அவர் 200% பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் நேரில் பார்க்குற ஸ்நேகனுக்கும் திரையில் பார்க்குற ஸ்நேகனுக்கும் 100% வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் டயலாக். ராதாகிருஷ்ணன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். அதை லைவ்லியாக இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டுக்கு தேவையான மாதிரி டயலாக் வச்சிருப்பாரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் டயலாக் ஒவ்வொரு சீன்லையுமே நீங்கள் ரசிக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் இதுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். நான் ஏன் இவங்களை தனித்தனியாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூ இல்லைன்னா இவ்வளோ ஒரு நல்ல படத்தை எங்களால் முதல்ல கொடுத்துருக்க முடியுமாங்கிற சந்தேகம். அதனால தான் நான் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன். ரொம்ப அற்புதமாக அவர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இந்த சீன் பை சீனாக அது இந்த கதையையும் கருவியும் உள்வாங்கிட்டு இந்த எடிட் பண்ணியிருப்பார் திரு கே அவர்கள். அதுக்கப்புறம் இதுக்கு ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே இதில் இன்வால்மெண்ட் வந்து எல்லாரும் அவங்கவுங்களுடைய படம், அவங்களுடைய சொந்த படம் இது அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாருமே இன்வால்வ் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணாங்க. இது நிச்சயமா உங்க சப்போர்ட் இருக்குங்கிறத நம்பி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Hi, this is Vasigaran and I'm doing this movie Uyarthu 420 after a gap of 8 years from my previous movie Kangalal Kaisai. I'm really looking forward to this and I'm very excited because this movie has come out really well and I've just seen the movie and I'm just very excited. The story is about in Tamil they say Nallavan and Vallavan. So I play the Nallavan in this movie and Snehan is the Vallavan. So I'm sure you'll going to enjoy this movie. So let's watch this movie. நான் ஸ்நேகன் பேசுகிறேன். முதல் முறையாக உயர்திரு 420 படத்தில் நான் கதாநாயகனை படம் பண்ணியிருக்கேன். பாடலாசிரியராக கவிஞராக என்ன பார்த்துருப்பீங்க, கதாநாயகனாக இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ஓவராக நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு 10 பேர் அடியாளோட ஓடியாந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குற கதாநாயகன் இல்லை, ரோஜாப்பூ கொடுத்து 10 பேர்த்தோட சேர்ந்து பாட்டு போகிற கதாநாயகனும் இல்லை. உங்களில் ஒருத்தன் கதாநாயகனாக மாறினா என்ன பண்ணுவானோ அதை நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். எனவே உங்களுக்கு பிடிச்ச படம், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இந்த படம் அமையும் என்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து பாடம் எழுதும்போது கூட இன்னொரு களத்துக்கு போகும்போது நிறைய யோசிப்பாங்க. ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேரக்டர் தானே நம்ம பண்ணலாமேன்னு நான் ஒத்துக்கிட்டேன். அது உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு எல்லா துறையிலையும் எனக்கு எல்லா வகையிலையும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நீங்கள் இந்த ஒரு களத்துக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அன்போடு கேட்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த உயர்திரு 420 படம் ஸ்நேகன், வசீகரன், மேக்னா, அக்ஷரா, பாஸ்கி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து என்னென்னா நிறையா 420s பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு கேரக்டராக டிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்நேகனை வச்சு அந்த ட்ரெயின் அப் பண்ணி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு ஸ்நேகனை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆக்டராக அவரை பார்க்குறத விட அவர் இன்னொரு பெரிய பெர்ஃபார்மராக நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அண்டு க்ளோஸ்லி பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம்ஸ் வந்ததில்லை. இந்த படம் ஒரு 100% என்டர்டெய்னராக இருக்கும். இந்த படம் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் இந்த வருஷத்தினுடைய ரிலீசஸில். சாங்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். மணி சர்மாவோட தி பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும் அது. இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும், குழந்தைகள்லேருந்து எல்டர்ஸ் வரைக்கும். படத்தை பாருங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் எ வெரி கிரேட் டைம். இந்த படத்தை பாருங்கள்.